இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, அதாவது இங்கிலீஷில் த ஐ எம் அட்வான்டேஜ். அதாவது என்னக்கா சொல்கிறீங்க, தலைப்பே தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நான்னா என்ன அப்படிங்கிற டவுட் இருக்கும். நான்னா என்ன, நம்ம தான் நான், அதில் என்ன நன்மைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எல்லாருக்குமே இந்நேரம் இருந்திருக்கும். ஏன்னா என்னை நான் நினச்சோம்னா நம்ம என்ன நினைப்போம், நான் எதுவுமே சாதிக்கலையே, நான் இன்னும் என் லைஃப்பில் இன்னும் சக்சீட் ஆகலை, நான் ஒரு தோல்வி தான், என்னோட லைஃப்பில் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது. நம்மளை நினைக்கிறது குவாலிட்டிஸ், அதாவது நம்மளோட குணாதிசயங்களையும் நம்ம லைஃப்பில் நடந்த சில பல விஷயங்களை வச்சு தான் நம்ம யாருன்னு நம்மளைய அடையாளப்படுத்திக்கிறோம். நானுங்கிறது என்னது? ஐஎம்ங்கிறது ஐ எம் ஸ்ட்ராங்கான்னு சொல்லலாம், ஐ எம் வீக்குன்னு சொல்லலாம், ஐ எம் ரிச்சுன்னு சொல்லலாம், ஐ எம் புவர்னு சொல்லலாம். அதாவது ஐ எம் நான் அப்படின்னா நான் என்னங்கிறத நான் என்னைய அடையாளப்படுத்திக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் அந்த பேஸ்மெண்ட்டில் உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அதான் முதல் கேள்வி. நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என் பேர் இது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் என்னோடய ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் என்னோடய வீக்னஸ், இதுதான் நான் நம்மளே போர்ட்ரே பண்ணிக்கிறோம். நானுங்கிறது என்னன்னா நம்ம டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அந்த யோருங்கிற நம்மளை பற்றி நம்ம பேசுகிறது தான் நம்ம நான். அந்த நானுங்கிறது தான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஆனால் அதில் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னோட தலைப்பு. இது கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வசனத்தை எடுத்து பார்த்துடலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக, அதாவது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதாவது நீங்கள் உங்கள் சூழ்நிலை என்னன்னு அடையாளப்படுத்துறது நீங்கள் கிடையாது, நீங்கள் உங்களை என்னவா அடையாளப்படுத்திக்கிறீங்களோ அதுதான் நான். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் எனக்கு இன்கம் என்னோட பேங்க்கில் 0 பேலன்ஸாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு என்னை நான் புவருன்னு, அதாவது தரித்திரன்னு என்னை அடையாளப்படுத்திக்க கூடாது, என்னை நான் ஐஸ்வர்யமானு அடையாளப்படுத்திக்க சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுது, நான் ரொம்ப எமோஷ்னலி வீக்குங்க, எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் சூழ்நிலைகள் அப்படி இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் உங்களை என்னென்னு அடையாளப்படுத்த சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை பலவான் தான் அடையாளப்படுத்த சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி வசனம் சொல்லுது, ஏன் இதில் என்னன்னா, நீங்கள் ஐ ஆம் நானுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த வார்த்தை போட்டாலுமே அது நீங்களாம் உங்களோட அடையாளமாக மாறிடும். அதனால தான் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளையும் வச்சுக்கிட்டு, உங்கள் லைஃப்பில் நடந்த சில பல அர்த்தங்களை வச்சுக்கிட்டு அதுதான் நீங்கன்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டிங்கன்னா, நானுங்கிறப்புறம் நீங்கள் போடுற வார்த்தை, அதாவது நான் ஒரு தோல்வியாளர், நான் ஒரு ராசி இல்லாதவன், நான் ஒரு ஜெயிக்கிறதே எனக்கு தெரியாது, நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எனக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அடுத்ததான் நான்கு அப்புறம் எதை சேர்த்து உங்களை அடையாளப்படுத்துறீங்களோ அது உங்கள் நிஜமாக மாறிடும். அதாவது இப்படி சொல்லலாமே, பிறந்திருக்கப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் ஒரு பேர் வச்சாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. அதுக்காக உங்கள் பேரை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா? கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் உங்களை அடையாளம் படுத்துகிற அந்த வார்த்தைகளை மாற்றிக்குவீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி நான் சக்சீடாக இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னா, இன்றைக்கி என் வாழ்க்கை ரொம்ப சிறந்ததாக இருக்குது, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஒரு அசாதாரணமான ஆள், எனக்கு சக்ஸஸ், நான் ஒரு சக்ஸஸ் ஆனவன் நீங்கள் அடையாளம் படுத்திக்குவீங்க. அதை என்னாகும், ஒரு தோல்வி, ஒரு 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 ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்கலை, உடனே என்ன நம்ம மைண்டு வரும், நான் ஒரு தோல்வியாளி தான் நம்மளைய அடையாளம் படுத்திக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் சூழ்நிலையால் உங்கள் அடையாளத்தை நீங்கள் உருவாக்கலை, உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அது உண்மை கிடையாது. உங்கள் பேரை எப்படி எல்லா நேரத்துலையும் நிஜமோ அதே மாதிரி வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் பலவானாக இருக்கிறது தான் உண்மை. நீங்கள் தரித்திரன் கிடையாது, நீங்கள் அதே மாதிரி ஐஸ்வர்யமான இருக்கிறது தான் உண்மை. அதாவது வசனம் சொல்லுது, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். அதாவது நான் ஜெயிக்க பிறந்தவனுங்கிறதா அந்த வார்த்தையோட வசனத்தோட அர்த்தம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சோமானா கிடையாது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு தோல்வியாளி, நான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சேர்த்திக்கிறோம், தோல்வின்னு சேர்த்திக்கிறோம். ஆனால் அது நம்ம அடையாளமே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது நம்ம
ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்களையவே நான்கிற கூட நான் தோல்வியாளி, நான் ராசி இல்லை, என்னை யாருமே நேசிக்கலை, இப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையாலுமே அதுவே உங்கள் வாழ்க்கையின் நிஜமாக மாறிடும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நானுங்கிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஏன் நான் வசனம் சொல்கிறேன், நான் இந்த யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஏன்னா நானுங்கிறது என்னன்னா, நானுங்கிறது கர்த்தர். வசனம் சொல்லுது நானே கர்த்தர். நீங்கள் நானுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறீங்களோ அது கடவுளோட இணைஞ்சு வர வார்த்தை. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது. நீங்கள் நான் நான் ஒருத்தங்க என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க என் ஃப்ரெண்ட் எப்படின்னா, அவள் எது எடுத்தாலும் நான் ஒரு முட்டாளுடி, எனக்கு எதுவுமே நடக்காதுடி. அதாவது அந்த பிளேஸ்மெண்ட்டில் 100 பேர் எழுதியிருப்பாங்க, 10 பேர் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க, 99 பேர் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவான்னா, நான் ராசி கெட்டவேடி, எனக்கு இப்படி தாண்டி நடக்கும். அதாவது அவளவே அவள் அப்படி தான் அடையாளப்படுத்திக்குவாள். நான் ஒரு இடியட்ரி, நான் ஒரு ஸ்டூப்பிடிடி. அதாவது அவளை கண்டினியூஸாக அவள் அதையே தான் அவளை அடையாளப்படுத்திக்கிட்டதுனாலேயே அவள் வாழ்க்கையும் இப்போ அப்படி தான் இருக்கு. அவள் என்ன சொல்லுவானா, உங்களுக்கெல்லாம் என்னடி நல்லது நடக்கும், நான் ராசியில் எனக்கெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லுவாள். அதனால அவள் வாழ்க்கையே அப்படி சொல்ல போனால், அவள் வேலை கிடைக்கிறக்கே அவள் எப்படி சொல்கிறது, நாங்கள் கிராஜுவேஷன் ஆகி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு வேலையே கிடைச்சிது. வேலையிலையும் அவளுக்கு சந்தோஷமே இல்லை. அவள் என்ன சொல்லுவானா, என்னை யாருக்குமே பிடிக்காதுடி, நான் யாருக்குமே அப்ரோச்சபிள் கிடையாது, என் கூட யாரும். அதாவது அவள் திருப்பி அவளோட அடையாளத்தை அவளே உருவாக்கிக்கிட்டா. அதனாலேயே அவள் வாழ்க்கையும் அப்படி அமைஞ்சிருச்சு. வசனம் சொல்கிற மாதிரி நானுங்கிறது தேவனோட சேர்த்து நீங்கள் நானும் கூட எதை சேர்த்துறீங்களோ அது ரொம்ப மிகப்பெரிய பவர்ஃபுல். இது ஏன் முக்கியம்னா, நம்ம நானுங்கிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, வசனம் சொல்கிறது நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர். நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் சேர்த்தணும். தேவன் சொல்லாத வார்த்தைகளை நீங்கள் சேர்த்த கூடாது. ஏன்னா அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்காது. அதாவது நீங்கள் வெயிங் மிஷினை பார்த்துருக்கீங்களா, இந்த சைடு தராசில் கல் இருக்கும், இந்த சைடு பழங்கள், இந்த மாதிரி போட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு நானுங்கிறது தேவன். அதோட நீங்கள் போய் நான் ஒரு முட்டாளு, நான் ஜெயிக்கவே முடியாது, நான் ஒரு தோல்வின்னு நீங்கள் சொல்லும் போது அந்த வெயிங் மிஷினில் பேலன்ஸே இருக்காது, அது கீழே போயிடும். அது நான் எப்போதுமே மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அதாவது தேவனே என்ன சொல்லுவானா, ஏன் நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் என்னோட நீ சேர்த்துக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேனா. அதாவது வசனம் சொல்ல, நீங்கள் கடன் வாங்காது இருப்பீர்கள். அப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் கஷ்டத்தில் பேக்ரவுண்டில் வந்திருக்கேன், எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் கடன்லாம் வாங்கிதான் என்னை படிக்க வச்சு என்னை இது பண்ணாங்க, நானும் கடன் தான் வாங்க போகிறேன் என்று நீங்கள் உங்களை அடையாளம் படுத்திக்க கூடாது. ஏன்னா அது வசனம் சொல்கிற வார்த்தைகள் கிடையாது. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த வசனம் எப்போ வரும்னா, மோசே அந்த எகிப்தியர் இவங்களை கொண்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், எகிப்தில் இருக்கிற ஒரு எகிப்தியனை கொண்டுட்டு ஓடி வனாந்தரத்தில் இருந்திருப்பார். வனாந்தரத்தை ஓடிட்டு அங்கே அவங்க ஜெத்திரோன்னு ஒருத்தங்க ஒரு அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு குழந்தைகள் இருக்கும். அங்கே ஆடு மேய்ச்சிட்டு அவர் லைஃப் இவ்வளோதான், என்னோட பர்பஸ்ஸு, என் வாழ்க்கையில் இவ்வளோதான் முடிய போகுதுங்கிற நிலமையில தான் அவர் அந்த இடத்துல இருந்தார். ஏன்னா அவருக்கு தைரியமே கிடையாது, போய் எகிப்தில் போய் ராஜாவை மீட் பண்ணோம் அப்படிங்கிற தைரியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் அங்கே போனார்னா ராஜா அவரை பார்வோன் மன்னன் என்ன செய்வாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேவன் அந்த இடத்துல தான் மோசேவை சந்திச்சாரு. அங்கே தான் அவர் சொல்கிறாரு, நானே தான் தேவன். இங்கிலீஷில் எப்படி வரும்னா, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அதாவது ஏன்னா மோசே அவர்கிட்ட கேட்பாரு, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. அதாவது அதுக்கு முன்னாடி தான் மோசே சொல்லியிருப்பாரு, நான் ஒரு திக்குவாய், என்னால் அந்த அளவுக்கு பேச முடியாது, எனக்கு இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்குது, என்னை அனுப்பாதீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணால நான் கரெக்ட் சாய்ஸ் கிடையாது, அந்த மாதிரி நிறைய இதை பேசுவார். ஆனால் கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னா, சரி, ஆனால் நான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட போனேன்னா அவங்க என்கிட்ட கேட்பாங்க, யார் உன்னை அனுப்புனான்னு, நான் என்னன்னு சொல்கிறது. அப்போ தான் தேவன் சொல்வார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நானாக இருக்கிறேன். அதாவது நீ என்ன சொல்லு, இங்கிலீஷில் எப்படி வரும்னா, டெல் தெம் தட் ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நீ போகிறவங்கள்ட்ட எல்லாம் அனுப்புகிறவங்கள்ட்ட சொன்ன, ஐ ஆம் ஹேஸ் சென்ட் மீ. அதாவது நான் உன்னை அனுப்பினேன்னு சொல்லு. நானுங்கிற வார்த்தையை அவர் கடவுளாக பாவிச்சார். அப்போ தான் மோசே சரி அப்படின்னு போய் மக்கள்கிட்ட, இஸ்ரேல் மக்கள்கிட்ட நானுங்கிற தேவனை பற்றி
ஆமாம், அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலிருந்து அவங்க விடுவிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம அசால்ட்டாக நான் என் ஃப்ரெண்டு மாதிரி நானுங்கிறதுக்கு பின்னாடி இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியல. ஏன்னா நானுங்கிறது என்னென்னா தேவன் தான். நானுங்கிறது தேவனே தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஒன்று. ஐ ஆம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது. நம்ம யோசிக்கிற வார்த்தைகள், நம்ம நினைக்கிற வார்த்தைகளை போடக்கூடாது. ஏன்னா அது தேவனோட டைப்பாக இருக்கனால என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அது நடக்க போகிற நிஜம். அதனால் உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் கஷ்டங்கள் என்னவா இருந்தாலும் அதவா நீங்கள் என்றைக்குமே அடையாளப்படுத்திக்கும். அதை ஒருவேளை நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம், அதுக்குன்னு ஐ எம் எமோஷ்னல் பர்சன் நீங்கள் அடையாளப்படுத்திக்க கூடாது. நான் கரெக்டாக தான் நான் எமோஷ்னலான பர்சன் இல்லை, நான் அடிக்குவேட், அதாவது தேவையான அளவுக்கு தான் எமோஷ்னலாக இருக்கேன். நான் ஸ்ட்ராங் தான், ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் ஓவர்கம். அதாவது என்னால் செயல்படுத்த முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, தேவன் என்னோட கூட இருந்தால் என்னால் ஒரு தேனைக்குள்ளே பாய்ந்து ஒரு மதிலை தாண்ட முடியும். அதாவது அதோட அர்த்தம் என்னென்னா, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன்னால் அதை ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பெருசாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பிரச்சனை பெருசாக நினைக்கிறோம். அதாவது தாவீதுக்கு ஒரு கோலியாத் இருந்தப்போ அவர் என்ன சொன்னார், நான் என்னோட தேவனுக்கு விரோதமாக பேசுகிறேன், நான் உன்னை ஜெயிப்பேன். அவர் என்ன அடையாளம் பண்ணுகிறார், என்னால் உன்னை ஜெயிக்க முடியும். நம்ம லைஃப்லையும் நமக்கு என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம எப்படி எனக்கு ஒருவேளை தாவீது அங்கே இருந்து நான் உன்னை விட சின்னவன், என்னால் உன்னை ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் அடையாளம் தன்னை படுத்திக்கல. என்னோட தேவன் பெரியவர், என்னால் உன்னை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அவனை ஜெயிச்சாரு. உங்கள் லைஃப்பில் நீங்களும் பல விஷயங்களை ஜெயிக்கணுமா, பல விஷயங்களை சாதிக்கணுமா, பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு உங்களை என்னவா அடையாளம் படுத்திக்கிறீங்களோ அதுதான் உங்களால் செய்ய முடியும். என் லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஆக்சுவலாக நான் எம்டெக் படிச்சிருந்தப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் என்னோடய எம்டெக் படித்தேன். ஆனால் என்னோடய பேச்சுலர்ஸ் பிடெக் என்னென்னா, நான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட். பேசிக்காக நான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட். கேட் கோச்சிங்கெல்லாம் போயிருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க. ஆனால் என்னோடய எம்டெக்கில் நான் மாஸ்டர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணப்போ என் கிளாஸில் நானும் இன்னொரு பொண்ணு மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. மற்றவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நான் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டேன்னா, நான் ஒரு பிடெக்லேருந்து வந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட். நான் கேட்டில் எக்ஸ்ட்ராவாக என்னை படிச்சுக்கிட்டேன் கம்ப்யூட்டர். அதனால் எனக்கு ஓரளவு கம்ப்யூட்டர் தெரியும். என்னால் இந்த மாஸ்டர்ஸில் இவங்களோட காம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்டு நானே என்ன சொல்லிட்டேன், என்னால் முடியாது. நான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் உள்ள பொண்ணு, என்னால் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் சக்சீட் ஆக முடியாதுங்கிறது என்னோட மன வார்த்தைகள். நான் அப்படி தான் என்னையும் அடையாளப்படுத்திக்கிட்டேன். அதனால் சில நேரம் எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டோ, நாங்கள் நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும், தீசிஸ் சப்மிட் பண்ணணும், நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுற டைம் இருந்தது. உட்காந்து அப்போ ஒப்பாரி வச்சா அழுதுட்டுருப்பேன். ஒரு லேப்டாப் அப்போல்லாம் கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்த டைம். நான் அந்த கிளாஸை வீடியோ பற்றி உட்காந்து அழுதுட்டுருப்பேன், ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப ஒரு சோகமாகவே இருப்பேன். அப்போ இங்கே எங்கள் அப்பா ஏன் அழுகிற, என்னாச்சுன்னு, இல்லைப்பா என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, டேடி சரி பரவாயில்ல விடு, முடியலன்னா விட்டுறலாம் அப்படி இப்படின்னு என்னை கன்சோல் பண்ணாங்க. ஆனால் ஒரு டைமில் நான் நினச்சேன், ஆமாம் நான் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியும், என்னால் முடியும். ஏன்னா தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவார், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், என்னால் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும்னு என்னைய நானே சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ணேன், சரி இனிமேல் இப்படி சொல்லாமல் இப்போ என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண முடியும், நான் விசுவாசித்தேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். கர்த்தர் கிருபையாக இருந்தார். சொல்லப்போனால் நான் பிடெக்கில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் ரேங்க் ஹோல்டர் தான். ஆனால் நான் மாஸ்டர்ஸில் கோல்டு மெடலிஸ்ட். என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நான் டாப்பர். இதை நான் பெருமைக்கு சொல்லலை, நான் எதுக்கு சொல்லணும்னா, நான் என் அடையாளத்தை என்னைவே நான் மாற்றிக்கிட்டேன். உங்கள் லைஃபோட முடிவுகளும் அப்படி தான். நீங்கள் என்ன உங்களையோ அடையாளப்படுத்திக்கிறீங்க. ஒருவேளை நான் என்னை அடையாளம் அப்படி படுத்திக்கலைனா, ஒருவேளை நான் இன்னுமே எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் தான், என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் முடியாமல் தான் போயிருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட பேரை ஐடென்டிட்டியை நான் மாற்றிக்கிட்டேன். கர்த்தர் எனக்கு கிருபையாக இருந்தார். என வசனம் சொல்லுது, நானுங்கிறது தேவனோட அடையாளம். அவரோட சேர்த்துக்கிட்டேன், தேவனை விசுவாசித்தேன், தேவன் எனக்கு வாழ்க்கையில்
அற்புதம் செஞ்சார். நான் வந்து என்னோட லைஃப் சொல்கிறேன், பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தாவீதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது தன்னை வந்து அதிகமாக சங்கீதங்கள் எழுதினது தாவீது தான். அவரோட சங்கீதத்தை எல்லாத்தையும் படித்து பாருங்களேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது அவர் என்ன சொல்றார், தன்னோட தாழ்ச்சி அடையலைங்கிறத சொல்றாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவர் நீர் என்னோடு இருக்கிறீர், அதனால எனக்கு பொல்லாப்பு வராது, எனக்கு வராது. அதாவது அவரை நீங்கள் சங்கீதங்களில் நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கீதம் 91, 23 எல்லா சங்கீதத்தையும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தன்னோட அவர் அடையாளப்படுத்திக்கிட்டது எல்லாமே ஒரு வெற்றி தான். அவர் என்ன சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் தாழ்ச்சி அடையேன், நான் வந்து சாதிக்க பிறந்தேன், நான் என்னால் முடியும், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். இதே தான் அவர் சங்கீதங்களாக எழுதினார். அதனால தான் இப்போ வரைக்குமே தாவீது மாதிரி சிறந்த ராஜா இஸ்ரேவேலில் யாருமே இல்லை. அவர் இப்போ வரைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேன் தான். அவர் லைஃப்பில் இல்லாத கஷ்டங்களா? இது நம்ம இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து அவர் வாழ்நாளில் அவரோட என்ன சொல்கிறது, பாதி வாழ்க்கையில் அவர் வந்து சவுலோட போராடிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் குடும்பமே அவரை வந்து ரெக்கக்னைஸாக அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, சவுல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பிரச்சனை ஓஞ்சதுனால அவர் குடும்பத்தால் அவருக்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. ஏன்னா அவர் பிள்ளையே அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு தான் துரத்திட்டு இருந்தார். அவர் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அவர் பாடின சங்கீதங்களோ நான் இப்படி இருக்கேன், நான் இதாக இருக்கேன் அப்படின்னு தான். அவர் வாழ்க்கையும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படி தான் அமைஞ்சுது. அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார். நம்மளை என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், நானுங்கிற வார்த்தையோட தேவன்கிற நானோட என்ன சேர்த்துறோம், அதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்களை என்னவா அடையாளம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு அழகில்லை, நான் அறிவாளி கிடையாது, நான் எல்லாரோட மாதிரி நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரல, நான் வந்து ஒல்லியாக இல்லை, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப குட்டையாக இருக்கேன், எதவா வேணால் என்னவா நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? வசனம் சொல்லுது, நான் உன்னை பிறப்பிற்கு முன்னே நான் உன்னை அடையாளம் பார்த்துட்டேன், நான் உன்னை கற்பத்திலே உன்னைய உருவாக்குனேன். அதாவது இங்கிலீஷில் எப்படி வரும்னா, ஐ ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். அதாவது ஃபியர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி மேட்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்கல்ப்சரில் அந்த ஒரு ஸ்டாச்சுவை செஞ்சுருக்காங்க, ஒரு பொருட்காட்சி செஞ்சுருக்காங்கன்னா அதை பண்ண அந்த ஸ்கல்ப்டர் அந்த அவர் வந்து டைம் எடுத்து நுணுக்கமாக தான் அந்த ஸ்கல்ப்பையே அந்த பிக்சரையே அவர் உருவாக்குவார். அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், இது வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு துடிவு இருக்கும். அது பண்ணி முடிக்கும் போது அவர் சொல்லுவார், இதை விட பெஸ்ட்டாக என்னால் எஃபோர்ட் கொடுக்க முடியாது, இதுதான் என்னோட பெஸ்ட்டான ஸ்டாச்சு, நான் பண்ண மிகப்பெரிய பொருள். அதே மாதிரி தான் தேவன் வந்து சொல்கிறாரு, ஐ ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். நீ வயிறில் இருக்கும்போது, நம்ம தாய் வயிறில் இருக்கும்போது நானும் டைம் எடுத்து தான் உன்னை உருவாக்கினேன். எனக்கு வந்து பண்ணும்போது எனக்கே பயம் இருந்தது, அதான் ஃபியர்னு சொல்கிறாரு. ஏன்னா பயப்பட்டது இது பண்ணி உன்னை பெஸ்ட்டாக கொடுத்தேன், இதை விட பெஸ்ட்டு எங்கிட்ட இருந்து வரவே முடியாது. அதான் சொல்கிறாரு வண்டர்ஃபுல்லி மேட். கடைசியாக சொல்கிறாரு, ஐ வண்டர்ஃபுல்லி மேட். நான் என்னோட டைம் எடுத்து நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் உன்னை உருவாக்குனேன், நீ ஒரு மாஸ்டர் பீஸ். ஏன்னா தேவன் ஒரு மாஸ்டர். ஆக்சுவலாக தேவன் வந்து நம்மளை வந்து ஒரு சாதாரண ஒரு நாய் மாதிரியோ, நாயோட சாயல்லையோ, இல்லை வேறு ஏதாவது அழகான பூக்களோட சாயல்லையோ, அழகழகான இருக்கிற பறவைகளை சாயல்லையோ, ஏன் சொல்லப்போனால் ஏஞ்சல் சாயலில் கூட கர்த்தர் நம்மளைய படைக்கலை. அவர் உருவாக்கும் போது அவர் எந்த சாயல் எடுத்துக்கிட்டார், இருக்கலே பெஸ்ட்டோட பெஸ்ட்டாக அவர் சாயலை எடுத்து தான் நம்மளைய உருவாக்குனார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அழகில்லை, நான் வந்து அவ்வளோ ஒரு இது கிடையாது, நான் வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள், நான் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டினரியாக கன்சிடர் பண்ணுறோம், நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நினைக்கிறோம், ஒரு ஆவரேஜாக நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லார், இதுதான் என்னோட பெஸ்ட்டான மாஸ்டர் பீஸ். நீங்கள் ஒவ்வொருத்தருமே மாஸ்டர் பீஸ் தான். ஏன்னா தேவன் வந்து டைம் எடுத்து தான் உங்களைய ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு அதான் சொல்லுவாங்க, நம்ம பாடியில் பல கணக்கான செல்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். அந்த ஒவ்வொரு செல்லையுமே கர்த்தர் உருவாக்கும் போது டைம் எடுத்து தான் உருவாக்குனார். ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் த பெஸ்ட். உங்களே என்னையும் ஒரு மாஸ்டர் பீஸாக உருவாக்குறதுக்காக தான் டைம் எடுத்துனோம். அப்படிப்பட்ட நம்ம ஐடென்டிட்டியை என்னவா கன்சிடர் பண்ணோம், நம்ம என்னவா நம்மளையே கால் பண்ணோம். ஒரு நிமிஷம் நீங்கள் நான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி கிரியேட் பண்ண தேவன் என்னை நான் சொல்லும் போது நான் அது கூட என்ன சேர்த்துறேன்,
அதுதான் முக்கியம். நீங்கள் நான் இனிமேல் சொல்லுறீங்க, உங்களோட உங்களை ஐடென்டி பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம் தேவன் நம்ம கிரியேட் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, நானுங்கிறது யாரு? தேவன் தன்னையே அடையாளம் படுத்துறது. நான் என்னவா என் கூட சேர்த்துறனோ அதுவாக தான் நான் மாறுறேன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மற்றவங்களை எல்லாத்தையும் மற்றவங்கள போய் நீ அழகா இல்லை, நீலாம் ஜெயிக்க மாட்ட, நீ தோற்றுருவேன்னு போய் நம்ம சொல்லுவோமா? இல்லை, நீங்கள் சொல்கிறக்கும் தைரியம் இருக்காது. நம்ம யாருமே அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் நம்மளை நம்ம ஈஸியாக சொல்லுவோம், என்னால் பண்ண முடியாது, நான் இப்படி தான், நான் அப்படி தான். அதாவது நீங்கள் மற்றவங்களையே காயப்படுத்தக்கூடாது, மற்றவங்களே அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது அதை விட சிறந்த நீங்கள் ஏன் உங்களை அப்படி அடையாளம் படுத்திக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அது கிடையாது. உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க, ஏன்னா அது நீங்கள் கிடையாது. இன்னொரு பங்கு சொல்ல போனோம்னா, மற்றவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லலாம். நீ சரியில்லை, நீ அழகா இல்லை, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீ எங்களோட செட் ஆக மாட்ட, நீ எந்த இதுவும் கிடையாதுன்னு மற்றவங்க எத்தனை நீ சொன்னாலும், நானுன்னு உங்களை நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்களோ அதுதான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா நானுங்கிறது தேவன் தன்னைய அடையாளம் படுத்திக்கிட்டது. ஆனால் மற்றவங்க என்ன சொன்னாலும் அது உங்கள் அடையாளம் கிடையாது. நீங்கள் உங்களை நானா என்ன அடையாளம் படுத்திக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள். அதனால தான் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் அடையாளம், அதாவது எப்படி சொன்னால், ஐயமோட என்ன சேர்த்துறீங்களோ, நானோட என்ன சேர்த்துறீங்களோ அது ஒரு இன்விடேஷன் மாதிரி. நீங்கள் ஒருவேளை நான் அழகானவன்னு சொன்னீங்கன்னா அழகு உங்களைய தேடி வரும். நான் சிறப்பானவன்னு சொன்னீங்கன்னா சிறப்பு உங்களைய தேடி வரும். நான் ஆசீர்வாதிக்கப்பட்டவன்னு சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களைய தேடி வரும். இதையே நீங்கள் திருப்பி போட்டு நான் ஒரு தோல்விதானா, தோல்விகள் இன்னும் உங்களைய தேடி வரும். நீங்கள் காலையில், நான் நிறையா பேரோட கதையை கேட்டிருக்கேன், காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்த்துட்டு மூஞ்சி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, நான் பாரு எப்படி இருக்கேன், நான் அழகாவே இல்லைன்னு பகல் காலங்காத்தாலேயே சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு நாளில் அவங்கள தான் ஆரம்பிக்கும் போதே தன்னை அப்படி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நாள் முழுக்க அவங்க நாள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டாங்களோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்களை என்னவா அடையாளம் படுத்திக்கிறங்கிறது மிகப்பெரிய முக்கியம். கடைசியாக நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்மளுக்கு இஸ்ரவேலோட கதை தெரியும். அதாவது அவங்க போய் அந்த 12 ஸ்பைஸ் போய் என்ன பண்ணாங்க, போயிட்டு அவங்கெல்லாம் பெரிய பெரிய உருவங்களாக இருக்கோம், நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி தெரியும். அதாவது அவங்க என்னவா அடையாளம் படுத்திக்கிட்டாங்க, நாங்கள் ஒரு வெட்டுக்கிளி, எங்களால் ஜெயிக்க முடியாது, அது அவங்க அடையாளம் படுத்திக்கிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு உண்மையும் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க யாருமே சுதந்திரிக்க முடியல. ஆனால் அதுவே யோசுவாவும் காலேபும் சுதந்திரிச்சாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, தேவன் நம்மளோட இருக்காரு, நம்மனால அந்த லேண்டை, இந்த நிலத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொன்னாங்க. அதாவது 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த போய் வசனம் யோசுவா 15:12 இதை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்போ காலேபு சொல்லுவார், எனக்கு அதாவது 40 வருஷம் ஆச்சு, எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பலன் எனக்கு இப்பயும் இருக்குது. அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட வயசு அப்போ 85 சொல்கிறாரு, எனக்கு 40 வயசில் இருந்த பலன் இப்போ இருக்குது, என்னால் எந்த மலையை இப்போ இவங்க சுதந்திரிக்க முடியாதுன்னு இஸ்ரவேல் சொன்னாங்களோ அந்த நிலத்தை சுதந்திரிக்க எனக்கு கொடுன்னு அவர் யோசுவா கிட்ட கேட்பாரு. அதாவது இங்கிலீஷில் கிவ் மீ தட் மவுண்டெயின், அதாவது எனக்கு அந்த மலையை தான் வேணும், நான் அதை தான் சுதந்திரிக்கன்னு சொல்கிறார். அதாவது அவர் தன்னை என்ன அடையாளப்படுத்திக்கிட்டார், எனக்கு பலன் இருக்குது, தேவன் என் கூட இருக்காரு, நான் அந்த மலையை ஜெயிக்க போகிறேன். அவர் தன்னையே ஒரு வெற்றியாளராக அவர் தன்னையை அடையாளப்படுத்திக்கிட்டார். தன்னையை பற்றி அப்படி தான் பேசினார். யோசுவாவும் அவர் ஆசீர்வதித்து அனுப்புனார். அந்த மலையை காலேப் தான் சுதந்திரிச்சார். அதனால் அவர் பேர் பைபிள்லையும் மென்ஷன் ஆயிருக்கு. கர்த்தர் உங்களுக்கும் நிறையா இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் அடையாளத்தை அந்த இஸ்ரவேல் மாதிரி நான் வெட்டுக்கிளியாக இருக்கேன், எனக்கு இது இல்லை, நான் அப்படி இருக்கேன்னு உங்களை நீங்கள் அப்படி அடையாளம் படுத்திக்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் கிடையாது. நீங்கள் யாருன்னா, நீங்கள் ஒரு காலேப் எப்படி 85 வயசில் எனக்கு அந்த பலன் இருக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் நீங்களும் பலத்தில் பல விஷயங்களை சாதிக்க பிறந்தவங்க, பல மலைகளை சுதந்திரிக்க
பிறந்தவங்க. அது எல்லாரும் எப்போ செய்ய முடியும்னா, உங்கள் அடையாளத்தை நீங்கள் பைபிள் வசனம் உங்களை என்ன சொல்லுதோ அதை நீங்கள் உங்களுடைய அடையாளப்படுத்திக்கிட்டாதான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், எரேமியா 1ஆம் அதிகாரம் 5 to 9வது வசனம், இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதாவது இங்கே எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் உன்னை தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன், நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க போகிறேன். கடவுள் எரேமியா வயிற்றில் இருக்கும்போதே, அவங்க அம்மா கற்பத்தில் இருக்கும்போதே கர்த்தர் எரேமியாவை தேர்ந்தெடுத்துட்டார். நம்மளையும் வசனம் என்ன சொல்லுது, நீ கற்பத்தில் இருக்கும்போதே உன்னை சூஸ் பண்ணிட்டேன். நம்மளும் எரேமியா மாதிரி தான். அடுத்தது எரேமியா, ஆனால் எரேமியா அடுத்த வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்லுவார், நான் ரொம்ப யங்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப சின்ன வயசு, என்னால் பேச முடியாது, அந்த மாதிரி அவர் சொல்லுவார். நம்ம வசனமே வாசிச்சிடலாமே. எரேமியா 1ஆவது அதிகாரம் 5லேருந்து 8வது வசனம். நான் உன்னை தாயின் வற்றில் உன்னை முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்பட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக்கி கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையானாய் இருக்கிறேன் என்றார். அதாவது இங்கே எரேமியா என்ன சொல்கிறாரு, நான் சின்ன பையங்க, என்னாலலாம் பண்ண முடியாது. நம்மளும் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம லைஃப்பில் நமக்கு சில வாக்குத்தத்தங்கள், சில விஷயங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்கும்போது, சில வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஆனால் காட் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டேன், அதுதான் நீ. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் இவர் சொல்கிறாரு, நான் சின்ன பையன், என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. இங்கே அடுத்த 7வது வசனம் படிங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறுப்பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவளை எல்லாம் நீ பேசுவாயாக. இங்கே தேவன் சொல்கிறாரு, நீ சிறுப்பிள்ளைன்னு நீ சொல்லாத, ஏன்னா அதுவும் அடையாளம் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, நான் அப்படி தான் அப்படின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்கன்னா, தேவன் சொல்கிறாரு, அதை நீ சொல்லாத, ஏன்னா நான் தான் உன்னைய அனுப்புகிற தேவன். நம்ம லைஃப்பில் நம்ம பல விஷயங்கள் எரேமியா மாதிரி நம்மளும் சாதிக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே எரேமியா பண்ணது தான் பண்ணும். கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னார், நீ சொல்லாத, அதே மாதிரி தான் நம்மளும் சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உனக்கு காக்கும்படிக்கு நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, எரேமியா வாயவே கர்த்தர் மூடிட்டார். அதை தான் பண்ணுவார் அடுத்தது. நீங்களும் நானுன்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா இதையுமே ஸ்கிரிப்சர் கர்த்தர் சொல்லாத வார்த்தைக்கு புறம்பா நானோட தேவனோட எல்லா வார்த்தைகளும் சேர்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் கர்த்தரே வாயை மூடிடுவார். நீங்கள் கர்த்தர் எப்படி எரேமியாவுக்கு வழி நடத்தினாரோ கர்த்தர் நமக்கும் வழி நடத்துவார். நம்ம சில விஷயங்களை சொல்கிறது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற மாதிரி. அதனால தான் நம்ம நானுங்கிற வார்த்தை எப்படி எரேமியா கிட்ட கர்த்தர் நீ சொல்லாதுன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் சொல்லக்கூடாது. நம்ம லைஃப்பில் நம்மளும் அதுக்கப்புறம் எரேமியா பல விஷயங்களை செஞ்சார், பல தீர்க்க தரிசனங்களை காணாரு, பல விஷயம். அதனால் அவரோட பைபிளில் அவர் பண்ணது, அவரோட எரேமியா ஃபுல்லாக அவர் பண்ணதில் தான், அவர் பண்ண எல்லா விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா அவரால் அவந்தெல்லாம் பண்ண முடிஞ்சது, ஏன்னா அவர் வாயை கர்த்தர் அடைச்சிட்டார். இனிமேல் நான் சின்னவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, என்னால் பேச முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் சில விஷயங்களில் வாயை நம்ம மூடிக்கிட்டோம்னா, நான்ங்கிற வார்த்தையோட நான் சின்னவன் எனக்கு இது நடக்காதுன்னு சேர்த்துக்கிட்டோம்னா எரேமியா மாதிரி நம்மளும் பல விஷயங்களை கர்த்தர் சாதிக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா வசனம் சொல்லுது நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர். அப்போ நம்ம கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஜெயம்தான் எடுக்கணும். என்றைக்குமே ஒரு தோல்வி சிறு தோல்வி நம்ம அடையாளம் கிடையாது. ஏன்னா அடையாளம் என்ன, நான் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவன். அப்போ சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஐடென்டிட்டி கிடையாது. எப்படி நம்ம பேர் மாறாதோ அதே மாதிரி நானுங்கிற கர்த்தர் கொடுத்த பல விஷயங்களான பைபிளில் கொடுத்த விஷயங்களும் நம்மளே மாற்ற போகிறது கிடையாது. எரேமியா மாதிரி நீங்களும் நானும் நம்ம சில விஷயங்களை நானுங்கிறதுல நம்ம செய்யாமல் இருந்தோம்னா கர்த்தர் நம்மளைய ஆசீர்வதிப்பார்.